பொட்டு வைக்கலாமா? இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காரியங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. என்ன, டாட்டு போடலாமா, நகை போடலாமா, செருப்பு போடலாமா, ஸ்கர்ட்டு கீழே இது வரைக்கும் போடலாமா, எது வரைக்கும் போடலாமா, இதுதான் இனிமேல் கடைசியாக வெளியரங்கமானதுக்கு பதில் சொல்ல போகிற கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லியும் முட்டுட்டோம், இனிமேல் சொல்ல போகிறதில்ல. தயவு செய்து உங்கள் கேள்விகள் இனிமேல் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்த்து கேள்வி கேட்குறவங்க உள்ளான மனுஷனை குறித்து கேளுங்க, வெளியரங்கமான காரியங்களை குறித்து கேட்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உள்ளான மனுஷனில் தான் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு, வெளியான மனுஷனில் இல்லை. அதனால் முதல்ல அதை சொல்லிடுறேன். இந்த பொட்டு இது எப்படி வந்தது? முதல்ல இந்த பொட்டுங்கிறது என்னன்னா, இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளை அரைச்சி எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் உள்ள மஞ்சள் கருஞ்சிவப்பு கலர் ஆயிரும். அது ரெண்டும் என்னன்னா, மஞ்சளும் நமக்கு தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும், மஞ்சள் மாதிரி ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் எதுவுமே கிடையாது. மஞ்சள் போட்டிங்க, நம்ம கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுனால எதுனாலும் மஞ்சளை கீழே போய் உளுந்து முட்டி தேய்ச்சிட்டு வந்தால் மஞ்சள் போட்டு விட்ருவாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே செய்வாங்க. மஞ்சள் போட்டால் உடனே உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆன்டிசெப்டிக். அதே போல் எலுமிச்சம்பழம், இது ரெண்டும் சேர்த்து வச்சிங்கன்னா, இங்கே பொட்டு வச்சிங்கன்னா என்ன வரும்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு தீய சக்தி வந்தால் அதை தள்ளிரும். நீங்கள் சயின்டிஃபிக்கலாக இந்த மெடிக்கல் சயின்ஸில் இது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இல்லை. என்ன காரணம்னா, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 6th சென்ஸ் என்று சொல்லக்கூடியதாக 6வது சக்கரம், ஒரு மனுஷனுக்குரிய 6வது சக்கரம் என்று சொல்லக்கூடியதாக. இந்த பொட்டு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த வெளியே உள்ள சக்திகளோட, விஷ்ணு என்கிற சக்தியோட நான் இணைக்கப்படுறேன். இது எனக்குள்ள ஒரு அக்கினி, அதாவது என்னுடைய உடம்புல உள்ள எல்லா எனர்ஜியும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதா மக்கள் அங்கே இதில் இந்து சமயத்தில் அதை குறித்து அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த குங்கும போட்டு இங்கே வைக்கும்போது எனக்கு இதெல்லாம் அக்கினி எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு ஒரு வலிமை வருது. அந்த வலிமை வர்றதுனால நான் ஒரு பெரிய பவர்ஃபுல்லானாக இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த 3rd ஐ, 3வது கண், ஆவிக்குரிய 3வது கண், இந்த 2 கண்ணு மாம்ச கண்ணு, 3வது ஆவிக்குரிய கண் திறக்குது அப்படின்னு சொல்லி இந்து சமயத்தில் அதை குறித்து சொல்கிறாங்க. அதனால் இது நம்ம கிறிஸ்தவர்கள் இங்கே இந்த பொட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நான் மலேசியா, இந்தோனேஷியாவில் இருந்ததுனால சிங்கப்பூர், மலேசியா பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ளவங்க நிறைய பெண்கள் பொட்டு வைப்பாங்க. காரணம் என்னென்னா, தாங்கள் இந்தியர்கள் என்று காட்டுவதற்காக, இல்லை நாங்கள் தமிழர்கள் என்று காட்டுவதற்காக. ஒரு சில நார்த் இந்தியன்ஸ் இங்கே மேலே இந்த இடத்துல வைப்பாங்க, ஒரு சிலர் இங்கே வைப்பாங்க. காரணம் என்னென்னா, நான் முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்காக அங்கே உள்ளவங்க செய்வாங்க. ஆனால் இந்த அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், அண்ணே நான் குங்குமம் போட்டு வைக்கலன்னு, நான் ஸ்டிக்கர் போட்டு தானே வைக்கிறேன், ஃபேஷனுக்காக வைக்கிறேனே, நான் ஒன்றும் இந்த இதெல்லாம் வைக்கலனே அப்படி நீங்கள் சொல்லலாம். பட் என்னென்னா, இது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண் குங்குமத்தை வைத்திருக்கும் போது அவளுடைய அழகு 1000 மடங்கு கூடுது அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய பழமொழி. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு பெருசாக வச்சுட்டு அதன் மூலமாக எனக்கு அப்படியே ஒரு சக்தி, என்னுடைய எல்லா சக்தி, தீய சக்தி பூரா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, இதில் சொல்லுவாங்க, நீ சிவப்பு கலர் சேலை கட்டுனா மாடு வெறிக்கும் சொல்லுவாங்க இல்லையா. மாட்டுக்கு கலரே தெரியாது, அது தெரியுமா? இப்படி நிறையா மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சுருது நமக்கு. மாடு கலரே தெரியாது, மாட்டு கலர் தெரியாது. ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம நீ என்ன சிவப்பு கலர் சேலை கட்டி போனால் மாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்தில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சொன்னாங்களா இல்லைன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கே பொட்டு வச்சா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பொட்டு வச்சா எல்லா சக்தியும் அதன் மூலமாக இது பண்ணிடும்னு. நம்ம ஸ்டிக்கருக்கு வைக்கிறோன்னு கிடையாது. ஏன்னா 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15 - 17 வரை உள்ள வசனங்கள், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியனுடைய விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது,
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, நமக்கும் அந்த வேறு மதத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டணும்னா நம்ம யார் என்று காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் இங்கே பொட்டு வைக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அந்த கடவுளோடு சேர்ந்துருக்கிறேன், நான் மூன்றாவது ஆவிக்குரிய கண்கள் எனக்கு அதன் மூலமாக திறக்குதுன்னு சொல்கிறதா நீங்கள் சொல்லக்கூடியது. சரி, நான் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறேன், ஒரு அழகுக்காக வைக்கிறேன், இது தவறா? அடுத்து அதிலே ஒரு சப் கொஸ்டின், கிறிஸ்டியன் தானே வைக்கிறது தானே. அவங்க சொல்லக்கூடிய என்ன? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தர் என்னத்தை பார்க்குறாரு? இருதயத்தை தானே பார்க்குறாரு. நான் ஆண்டவருக்கு என்று வாழ்கிறவன். இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, நான் கிராஸில் போட்டு வைக்கிறேன், எப்படி? நான் ஸ்டிக்கர் போட்டு கிராஸ் ஷேப்பில் வைக்கிறேன், அது தப்பானேன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தப்பு தான். ஏன்னா நீங்கள் இதனுடைய தாக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா, இப்போ எனக்கு கர்த்தர் என்னை உள்ளத்தை தான் பார்க்குறாரு, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சம்பந்தம் எதுவும் இல்லை, நான் அழகுக்காக வைக்கிறேன். நீங்கள் வச்சாலும் உங்களை பார்க்குறவங்க அதனால தவறி போயிடக்கூடாது. எனக்கு அதனால ஒரு தவறு கிடையாது. ஏனென்றால் நான் அதை விசுவாசிக்கிறதுல எனக்கு தெரியும், இந்த பொட்டு வச்சா அது 3வது கண்ணு திறக்குது, நான் விஷ்ணுவுக்கு இணையானவன், நான் இதனோட சிவாவோட சேர்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு எனக்கு அதெல்லாம் நல்ல தெளிவான ஞானம் இருக்குது. நான் அதிலிருந்து மீட்கப்பட்டு விட்டேன், நான் ஆண்டவரோட பிள்ளை, அதனால் நான் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறேனே அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு தடையாக போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் பொட்டு வைக்கிறதுனால இன்னொருத்தவங்க பொட்டு வச்சு பிறகு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றவர்களுக்கு தடையாக போகக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லு பாருங்க. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். என்ன, ஒரு இதை குறித்த ஞானம் இல்லாமல் ஒரு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு இது என்னவா போயிடக்கூடாது? ஒரு தடையாக போய்விடக்கூடாது. அதனால நீங்கள் முதல்ல குங்குமம் போட்டு வைக்கக்கூடாது. 2வது, நான் எனக்கு ஞானம் இருக்குனே அதனால் நான் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறேன்னா அதுவும் வைக்கக்கூடாது. நீங்கள் என்னவா இருக்கணும்? நீங்கள் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாய், வெளியரங்கமாயும் உள்ளரங்கமாயும் கிறிஸ்துவை காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால் இதுவும் தவறு. ஆமென்.